ஏழ்மையா இருந்தாலும் கீழே கிடந்த எடுத்த 45 பவுன் நகையை உரியவங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க ஒரு தூய்மையான மனசை கொண்ட தூய்மை பணியாளர். நங்கநல்லூரை சேர்ந்த ரமேஷ் பேங்க்ல ஏலம் போகக்கூடிய பழைய தங்க நகைகளை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய தொழிலை செஞ்சுட்டு வராரு. இவர் கடந்த 11ஆம் தேதி ஸ்ரீநகர் முப்பாத்தம்மன் கோயில் தெருவுல தன்னுடைய நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கப்போ 45 சவரன் நகைகள் இருக்கக்கூடிய பைய பக்கத்துல இருக்க தள்ளுவண்டி கிட்ட மறந்து வச்சுட்டு போயிடுறாரு. திரும்பி வந்து பாக்குறாரு, அந்த பைய அங்க இல்லாதனால அதிர்ச்சி அடைஞ்ச அவரு உடனடியா போலீஸ்ல புகாரும் கொடுக்கிறாரு. திருவல்லிக்கேணி கிருஷ்ணாம்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் தான் பத்மா. இவர் சென்னை மாநகராட்சியில ஒப்பந்த தூய்மை பணியாளரா வேலை செய்யறாரு. இவர் டி நகர்ல உள்ள மகாராஜா சந்தானம் தெருவுல தூய்மை பணி செஞ்சிட்டு இருக்காரு. அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது அங்க குப்பையோடு கிடந்த கவர் ஒன்னு எடுத்து பாக்குறாரு. அதுல இருந்து ஐஸ்கிரீம் டப்பாவை திறந்து பார்க்கும்போது 45 பவுன் தங்க நகைகள் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. உடனடியா மேனேஜருக்கு தகவல் கொடுத்து பாண்டி பஜார் காவல் நிலையத்துல அந்த நகைகளை ஒப்படைக்கிறாங்க. உரிய விசாரணை செஞ்ச காவல்துறை இது நங்கநல்லூர் பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்பவருடையது அப்படின்னு உறுதி செஞ்சு அதை அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த நகையை எடுத்து கொடுத்த பத்மாவுடைய கணவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி கீழே கடந்த 1.5 லட்சம் ரூபாயை அதன் உரிமையாளர் கிட்ட ஒப்படைச்ச ஆட்டோ ஓட்டுநர் சுப்பிரமணி என்பது குறிப்பிடத்தகுந்த ஒன்று. இதை கேள்விப்பட்ட தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலினை அவர்கள் அந்த நேர்மை தம்பதியை பாராட்டி அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசும் கொடுத்திருக்காங்க. நேர்மைனா என்ன, வறுமையிலே நேர்மைனா என்னன்னு வருங்கால குழந்தை